சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்வதி லெட்டர படிச்சு பார்த்துட்டு, "என்ன நீ இவன் இப்படி பண்ணிட்டானேங்கிறாங்க." இந்த பக்கமா, "சரி சிவா சீக்கிரமா அந்த நோட்டெல்லாம் வச்சுட்டு நான் வயல் வரைக்கும் போகணும். கூட வாங்குறாங்க." சிவா, ரகுராம் 2 பேரும் வயல் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு போயிட்டாங்க. இந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் படிச்சு பார்த்துட்டு பிதுக்கு பிதுக்கு நிக்கிறாங்க. எங்க இவங்க 2 பேரும் விட்டா மறைச்சிருவாங்களே, நம்ம இதை இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு மணிவண்ணன் போய் கேட்கறாங்க. "என்ன பத்மா, கையில ஏதோ வச்சிருக்கியே, அது என்ன லெட்டர் மாதிரி இருக்கே கூட?" அப்படின்னு சொல்லி பிடிங்கி படிக்கிறாங்க. மணிவண்ணன் படிச்சு பார்த்துட்டு, "ஆஹா, புட்டு புட்டு எல்லாம் சரியா எழுதி வச்சிருக்கானே. ஆனாலும் நம்ம ஏதாவது விட்டு போட்டு தானே ஆகணும். நடிக்கலாம்." அப்படின்னு நினைச்சு மணிவண்ணன் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயையோ! சீனு இப்படி பண்ணிட்டு போயிட்டானேங்கிறாங்க. ஐயோ! கத்தாதீங்க, பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிறாங்க பத்மா. ஓஹோ! நீ என் மச்சான்கிட்ட கூட சொல்லாம இப்படி மறைக்கிறியா? நான் சொல்லாம இருக்க முடியாது. மச்சான் மச்சான்னு கூட்டிட்டு போறாங்க மணிவண்ணன். ஏங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிறாங்க. இது எப்படி சொல்லாம இருக்க முடியுங்கிறாங்க. சரி, மச்சான்கிட்ட சொல்லினாலும் அத்தைகிட்டயாவது நான் சொல்றேங்கிறாங்க மணிவண்ணன். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சது பூகம்பமே வெடிச்சிரும் வீட்லங்கிறாங்க. அண்ணி, இதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு கேட்கறாங்க பார்வதி. சீனு இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க பத்மா. ஆனா நான் நினைச்சேனேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மணிவண்ணன். நான் தான் அதுக்கு தான் முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி வீட்ல சொல்லலான்னு சொன்னேன். நீ தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்ட. இப்ப பாரு எந்த அளவுக்கு வந்து நிக்குதுங்கிறாங்க. அவனால எந்த தப்பும் இருக்காதுங்க. எல்லாம் இந்த மாயானால தான். மாயா தான் எப்படியோ அவனை மயக்கியிருப்பாங்கிறாங்க. ஆமா, மயக்கிறதுக்கு மாயா என்ன மந்திரவாதியான்னு கேட்கறாங்க மணிவண்ணன். மாயா மந்திரவாதி மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு வச்சிருக்கிற சூனியக்காரிங்கிறாங்க. பையனோட மனசை அவ தான் மாத்திருப்பாங்கிறாங்க. சரி, இது எப்படி வீட்ல சொல்லாம இருக்க முடியும்? எப்படி கல்யாணம் நடத்த முடியும்னு கேட்கறாங்க பார்வதி. எதுவுமே நடக்கிறதுக்கு விடக்கூடாது. முதல்ல அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணுங்கிறாங்க பத்மா. இது எப்படி எல்லாருக்கு முன்னாடியும் மறைக்க முடியும்? நான் போய் முதல்ல மச்சாங்கிட்ட சொல்றேங்கிறாங்க மணிவண்ணன். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இது முதல்ல அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம இதை சரி பண்ணணுங்கிறாங்க பத்மா. என்னது பெரிய வெடிய வெடிக்கும்னு பார்த்தா இவ என்னமோ தண்ணியை ஊற்றி பட்டாசு நவுத்து போன மாதிரி பண்ண பார்க்கறாளே. கூடாது கூடாது, இது இப்படியே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். பத்மா, நான் சொல்றதை நீ கொஞ்சம் கேளுங்கிறாங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. முதல்ல இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சிவா வரா, சிவா கிட்ட மட்டும் சொல்லுவோங்கிறாங்க பத்மா. சிவா உள்ள வந்ததும் கூப்பிடுறாங்க. "என்னக்கா, ஏன் பதட்டமா இருக்கேன்னு?" கேட்குறாங்க. "என்ன மச்சான், வயலுக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்களேன்னு?" கேட்குறாங்க மணிவண்ணன். "அண்ணன் கணக்கு நோட்டை வச்சுட்டு வந்துட்டாரு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க." சிவா, "ஒரு நிமிஷம் இங்க வாவேன்." அப்படின்னு கூப்பிடுறாங்க பத்மா. சிவாவும், "என்னக்கா?" அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. "சீனு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாண்டாங்கிறாங்க பத்மா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க?" அப்படின்னு அதிர்ச்சியா கேட்குறாங்க சிவராமன். "இந்தாங்க இந்த லெட்டர், நீங்களே படிச்சு பாருங்கன்னு." பார்வதி அந்த லெட்டரை வாங்கி கொடுக்குறாங்க. சிவராமனும் அதை படிச்சு பார்க்குறாங்க. சிவராமன் படிச்சு பார்த்துட்டு, "என்னக்கா இது, நம்ம சீனுவா இப்படி பண்ணுனா அப்போ மாயாவும் சீனும் தான் விரும்புறாங்களான்னு?" கேட்குறாங்க. பார்வதியும் ஆமாங்கங்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் விரும்பியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும், ஐயோ என்னால நம்பவே முடியலையே. இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாங்க பார்வதி. "ஏ, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்கிட்டயே மறைச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்களேங்கிறாங்க சிவராமன். இப்போ கோவப்படுறதுக்கு நேரம் இல்லை சிவா. சீனு மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேடி பிடிக்கணும். முக்கியமா இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரியாம பாத்துக்கணுங்கிறாங்க பத்மா. அக்கா, அண்ணனுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறாங்க. எப்படியோ நீ தான் பார்த்து கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. எங்க எப்படியாவது பந்தக்கால் நடக்கு முன்னாடி அவங்கள தேடி பிடிச்சு கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க பார்வதி. சிவா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போயிடும். அதுக்கு முன்னாடியே எப்படியாவது சீனுவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடான்னு கெஞ்சுறாங்க பத்மா. சரி இருங்க, முதல்ல நான் போய் அண்ணங்கிட்ட கொண்டு இந்த நோட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் தேட ஆரம்பிக்கிறேங்கிறாங்க சிவராமன். மச்ச மச்சா இருங்க, நானும் வரேங்கிறாங்க மணிவண்ணன். ஆஹா, இவரை நம்பருக்கே இல்லை. இவரும் கண்டிப்பா போனாருன்னா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க பத்மா. பத்மா, சிவராமன் மாப்பிள்ளை மட்டும் எப்படி தனியா போய் கண்டுபிடிப்பாரு? நானும் கூட போறேங்கிறாங்க மணிவண்ணன். ஆமா மச்சான், இந்த நோட்டை கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு வயக்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்கிட்ட வந்து நான் நிக்கிறேன், நீங்களும் அங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு சிவராமன் அவசரமா போறாங்க. அக்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க. நானும் போயிட்டு வரேங்கிறாங்க. ஏங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்கங்கிறாங்க. ஆமா, நம்ம பையனுக்காக நான் போகாம வேற யார் போவா? நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அங்க இருந்து போறாங்க. ஐயோ, இவரை நம்பவே முடியாது. ஏதாவது பண்ணி அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஏதாவது தப்பா பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க பத்மா. "இல்ல, உங்க தம்பியும் கூட தானே போறாங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க பார்வதி. மாயா தானா இவங்க டீம் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப மாயா மட்டும் சீனு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. மலை கோயிலுக்கு கண்டிப்பா நான் வந்துருவேன், அப்படி நீ வரலைன்னா என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும்னு சீனு சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே மாயா விளையாடாம விட்டுறாங்க. அப்படி நீ வரல, நான் மலையில இருந்து குதிச்சிடுவேன்னு சீனு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருந்தா மாயா பால் வரதையே கவனிக்காம விட்டுறாங்க. தானா பார்த்துட்டு, "ஏ மாயா, உனக்கு என்னதான் ஆச்சு? இங்க பாரு, உன்னைத்தான் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? விளையாட்டுல கவனம் செலுத்துங்கிறாங்க." தானா, விட்டு கொடுத்த மாதிரி நீ விட்டு கொடுக்குறியா? நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல தான் இருக்கோம், 2 பேரும் நல்லா விளையாடலாங்கிறாங்க தானா. சாரி தானாங்கிறாங்க. என்ன ஆச்சு உனக்கு? சீனு மாமா வந்துட்டு போனதுல இருந்து நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. வந்து சீனு மாமா என்ன சொன்னாரு சொல்லுன்னு கேக்குறாங்க தானா. அவர் ஒன்னும் சொல்லல, நம்மள பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத மேம் பார்த்துட்டாங்க. என்ன தானா மாயா 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா இல்ல பேசிட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அதட்டுறாங்க. எல்லாரும் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது தனாவும் யோசிக்கிறாங்க, மாமா வந்துட்டு போனதுல இருந்து மாயாவும் ஒரு
மாதிரியா தான் இருக்கான். கடவுளே எந்த பிரச்சனையும் வந்துடாம எல்லாம் நல்லபடியா போகணும்னு வேண்டிக்கிறாங்க. சிவராமன், மணிவண்ணன் 2 பேரும் வெகு வேகமா பைக்ல போயிட்டு இருக்காங்க. மச்சான் கொஞ்சம் மெதுவாவே போங்கன்னு மணிவண்ணன் சொல்றாங்க. நம்ம போறதுக்குள்ளே ஏதாவது நடந்துட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க சிவராமன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது முதல்ல போங்கங்கிறாங்க மணிவண்ணன். அவன் பார்வதியும் பதட்டமாவே இருக்காங்க. ஆனா போனவங்களையும் காணோம், ஒரு போனையும் காணோம். என்ன நடந்ததுன்னே தெரியலையே. ஆனா இந்த சீனுக்கு கொஞ்சம் கூட அம்மா மேல நினைப்பே வரல பாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரட்டும். அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. 2 பேர்த்தையும் அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுறான் பாருங்கிறாங்க பத்மா. அண்ணி அப்படியெல்லாம் நடக்காது. அதான் கூட்டிட்டு வரேன்னு 2 பேரும் போயிருக்காங்கல்ல. எப்படியும் பார்த்து கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க பதட்டப்படாதீங்கன்னு சொல்றாங்க பார்வதி. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல பார்வதி. ஆனா இவன் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டானா என்ன செய்யறதுங்கிறாங்க பார்வதி. நீ அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அதான் இவங்க 2 பேரும் போயிருக்காங்கல்ல, பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க பார்வதி. கரெக்டா ரகுராம் உள்ள வராங்க. ஜானகியை கூப்பிட்டுட்டு வராங்க. தண்ணி கொண்டு வாங்குறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜானகி. இவங்க 2 பேரும் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கிறத ஜானகி கவனிச்சிடுறாங்க. ரகுராம் பார்வதி கிட்ட சிவா எங்கேன்னு கேக்குறாங்க. பார்வதி எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. என்னப்பா 2 பேர் தானே வயலுக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. என்னைய வயல்ல இறக்கி விட்டுட்டு மரக்கடையில ஒரு வேலை இருக்கிறதா போனா, அதான் வந்துட்டானான்னு கேட்டேங்கிறாங்க ரகுராம். சிவராமன் கிட்ட தான் கணக்க பத்தி கேட்கணுங்கிறாங்க. இல்ல மாமா இன்னும் அவர் வரலைங்கிறாங்க பார்வதி. பத்மா மச்சான் அனுப்பிச்சு சிவாவை வர சொல்லுங்கிறாங்க. இல்லனே அவரும் ஏதோ பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு வேலையா போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பத்மா. என்னது ஆளாளுக்கு எங்க போயிட்டாங்க, சீனுவும் எங்கேயோ போயிட்டான், மச்சானும் எங்கேயோ போயிட்டாங்க, என்னதான் பண்றதுங்கிறாங்க ரகுராம். சின்ன வேலைனா கூட பாக்குறதுக்கு வீட்டுல ஒரு ஆளும் இல்ல. சரி சீனு போன் பண்ணலான்னா போனெல்லாம் எதுவுமே வரலைங்கிறாங்க. இல்லனே இன்னைக்கு எப்படி வந்துருவேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க பத்மா. அவன் போனதே உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப எப்படி அவன் வந்துடுவான்னு சொல்றேன்னு கேக்குறாங்க ரகுராம். இல்லனே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான் அப்படின்னு பத்மா சமாளிக்கிறாங்க. ஜானகி பொய் பேசுறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. வர வர யாருக்கும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. சரி எல்லாரும் வரட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க ரகுராம். பாட்டி பத்மா கிட்ட கேக்குறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க எங்க போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. பார்வதி மாடியில துணி காய போடணும்னு சொன்னீங்கல்ல, வா 2 பேரும் போய் போடலான்னு பத்மாவும் பார்வதியும் அங்கிருந்து நழுவிக்கிட்டு போயிடுறாங்க. இதை ஜானகி நல்லா கவனிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. அண்ணனை திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. இவங்களும் நம்ம கிட்ட எதையும் உள்ளது சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருக்கும் இன்னும் புரியலையே நிக்கிறாங்க ஜானகி. சிவராமன், மணிவண்ணன் 2 பேரும் பஸ் ஸ்டாண்டு, கடகண்ணி, அங்கங்க கோயில் அங்கங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அடையாளம் சொல்லி கேட்டு பாக்குறாங்க. யாரும் தெரியலைங்கிறாங்க. ஜானகி போன் புக் எடுத்து வச்சு ஒவ்வொரு கடைக்கா போன் பண்ணி கேட்டு பாக்குறாங்க. அவங்க முருகேஷ் கடைக்கு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா, சரி நான் அங்க போன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு ஜானகி போனை வைக்கிறாங்க. சிவராமனும் மணிவண்ணனும் தேடி பார்த்துட்டு சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாமான்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. அச்சோ இவ்வளவு தூரம் தேடி வந்தாச்சு, ஆனா இந்த சீனு பையன் எங்க தான் போனாலும் ஒண்ணுமே புரியலையே, எங்க தேடியும் கிடைக்க மாட்டேங்கிறானே, யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னு சிவராமனும் மணிவண்ணனும் பேசிட்டு இருக்காங்க. சீனே இல்லாம நம்ம எப்படி வீட்டுக்கு போறது, முதல்ல அவன் உள்ளூர்ல இருக்கிறானா இல்ல வெளியூர்ல இருக்கிறானான்னு ஒண்ணுமே தெரியாம நம்ம வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேக்குறாங்க சிவராமன். யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. கடைக்காரர் கரெக்டா சிவாவை கூப்பிட்டு உங்க அண்ணி ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்தாப்பாங்கிறாங்க. அண்ணியா, நாம இங்க இருக்கிறது அன்னிக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. அதுதான் தெரியலையே அப்படின்னு மணிவண்ணன் சொல்றாங்க. சரி இருங்க பேசிட்டு வரேன்னு சிவராமன் போய் போனை வாங்கி பேசுறாங்க. சிவா என்ன நடக்குதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேங்கிறாங்க. இல்ல ஏதோ சரியாவே இல்ல, வீட்டுல பத்மாவும் பார்வதியும் பதட்டமாவே இருக்காங்க. எதையும் மறைக்காத என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. அண்ணி அது வந்து சீனுவும் மாயாவும் லவ் பண்ணாங்களாமேங்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாங்க ஜானகி. அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமான்னு கேக்குறாங்க சிவராமன். தெரியும் சிவா, ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்கிறாங்க. இல்ல நீ இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க சிவராமன். மாயாவை சீனு கல்யாணம் பண்ணிக்க போறானான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படியே இடி விழுந்த மாதிரி நினைக்கிறாங்க ஜானகி. நான் ஒன்னு சொல்றேன், அது மாதிரி செய்ய நீ முதல்ல தனாவும் மாயாவும் இருக்கிற அந்த கேம்புக்கு போங்கிறாங்க. சீனு கண்டிப்பா அங்கதான் போயிருப்பான்னு சொல்லிடுறாங்க ஜானகி. சரி நீ நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு சிவராமனும் மணிவண்ணனும் அங்க கேம்ப் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. மாயா தானா 2 பேர்த்தையும் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. சீனு வந்தானா ஏதாவது சொன்னானான்னு கேக்குறாங்க. தானா ஏதோ சொல்ல வராங்க, மாயா மறைக்கிறாங்க. சித்தப்பா அவன் எதுவுமே பேசலையேன்னு மாயா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தானா அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அச்சோ ஏதாவது விபரீதமாயிட்டா என்ன செய்யறது, இப்படி அசால்ட்டா பதில் சொல்றாளேன்னு நினைக்கிறாங்க. மணிவண்ணனுக்கு எப்படியாவது சீனுவையும் மாயாவையும் சேர்த்து வைக்கணும், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த ஒரு தப்பு நடந்துடாம சீனுவை பத்திரமா கூட்டிட்டு போயிடணும்னு வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.